ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எஸ்ஜி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்திக்கு தக்காளி குருமா. இதை நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, கருவேப்பில், மல்லி, தக்காளி 1 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு. அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் கொஞ்சம், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு. இதை இப்போ மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் மிளகாயை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வணக்கூடாது, கொஞ்சம் அளவுக்கு வணக்கிட்டு தக்காளி போடலாம். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, நம்ம சாம்பார் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு அப்படியே நல்லா பெரட்டி விடல. தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே பெரட்டி விட்டு நம்ம அரைச்சிட்டு உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பாதி நல்லா வெந்துட்டுது தக்காளி. இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை, நல்லா கிளறி விட்டு இந்த அளவுக்கு இருந்ததுன்னு இது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரையில் கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கி. நல்லா ஒரு கொதி வரட்டும், கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு ரெடி ஆகிட்டுது. தக்காளி குருமா ரெடி. மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். சப்பாத்திக்கு நல்லா கிரேவி வரும், அருமையான கிரேவி, நல்லா இருக்குது. இதை நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.